ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ்லுக்கு போனாங்க, அல்லாஹ்வை சந்தித்தார்கள் அப்படின்றது ஓகே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தங்களுடைய புறக்கண்களால் பார்த்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பார்த்தார்கள். ஏன் இதை நீ கேள்வின்னு சொன்னால், சில பேர் அது பார்க்கல அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு வசனத்தை, எத்தனையோ வசனங்களுக்கு தவறான விளக்கம் கொடுத்த மாதிரி ஒரு வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தார்கள் என்பதுதான் உண்மை. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த கேள்வியை சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே கேட்குறாங்க. ஹல் ரஐத ரப்பக்க, யார சொல்லலாம், உங்கள் ரப்பை நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறாங்க ஒரு ஹதீஸில், ரஐத்து நூரன், நான் ஒளியாக பார்த்தேன். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை தான் இந்த சில பேர் பார்க்கலைங்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. அது என்னண்டா, அது தவறாக புரிஞ்சதுனால இப்படி சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்ன இருக்குது? உங்கள் ரப்பை பார்த்தீங்களா? ஹுவ நூருன், அவன் ஒளிமயமானவன். அண்ணா அராஹு, எவ்வாறு நான் அவனை காண்பேன் அப்படின்னு இருக்குது. இது முஸ்லீமில் தான் இருக்குது. அவங்க நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, எப்படி நான் பார்ப்பேன் ஊருன்னு. நூறாக இருக்கிறான், நூறுனா ஒளி பிரகாசம், அதனால் பார்க்கல அப்படிம்பாங்க. சரி, நான் கேட்டேன், இந்த அது முஸ்லீமில் தானே இருக்குது. ரைட்டு, அதே முஸ்லீமில் தான் ரைத்து நூறன் ஒளியாக பார்த்தேன்னு இருக்குது. அப்போ இது ஏங்க நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சரி, அப்போ இப்படி தெளிவாக நான் பார்த்தேன்னு இருக்கிறதுனால அங்கே இறைவன் ஒளிமயமானவன் எவ்வாறு பார்ப்பேன் அவங்க சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அறவே பார்க்கலைங்கிறது இல்லை. அறவே பார்க்கலன்னு சொன்னால் நான் ஒளியாக பார்த்தேன்னு சொல்லியிருக்க முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன அப்படிங்கிறதுன்னு கேட்டால், அவனை இஹாத்தத்துன்னு சொல்லுவாங்க அரபி மொழியில். இஹாத்துன்னு சொன்னால் சுற்றி வளைத்து அணு அணுவாக அப்படி சொல்லுவது அது முடியாது தானே. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உயரம் என்ன, நிறம் என்ன, அங்கே அவயங்கள் அமைப்பு என்ன தெரிஞ்சுக்கிறேன்ல. நீங்கள் என்ன பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இறைவனை பார்த்தேன்னு சொன்னால் அப்படி அறிய முடியுமா? இறைவன் இவ்வளோ உயரத்தில் இருந்தால், இவ்வளோ அழுத்தம் இருந்தால், அதைத்தான் சிலர் சொல்கிறாங்க. எப்படி நான் முழுமையாக எப்படி அவனை பார்க்க முடியும்? அப்படி சொன்னதை அறவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தேன்னு இருக்குது. அப்போ பார்க்க வேண்டிய முறைப்படி இருக்குது. சரி, அடுத்து இப்படி சொல்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாங்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம கேட்டால், மறுமையில் நம்மளாம் பார்ப்போமாங்க, முஸ்லிம்கள்லாம் பார்ப்பாங்களா? அது பார்ப்பாங்க. அப்போ பார்க்க முடியும்னு தானே அர்த்தம். நீ அதை ஏற்றுக்கொள்றீங்கல்ல? இல்லை, இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அப்படிங்கிறாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இறைவனே உன்னை எனக்கு காட்டுண்டு. இறைவன் தான் லன் தரானி, நீங்கள் என்ன பார்க்க முடியாதுன்னா, பார்க்கப்படும் பொருளாக நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் என்ன பார்க்க முடியாது, அவ்வளோதான். ஏன் நான் பார்க்கப்படும் பொருளாக இல்லைன்னு சொன்னால் மறுமையிலும் பார்க்க முடியாதா? நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இந்த இவங்கள சலாசம் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வேறு ஹதீஸும் இருக்குது. ரஐத்து ரப்பி, என் ரப்பை நான் கண்டேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தெளிவாக இருக்குது. இப்போ இவங்க ஏற்கனவே சொன்ன ஹதீஸை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஹதீஸ் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நூறுன் அண்ணா அராஹு, இந்த ஜபர்ஜேர் போகிற நம்ம தானே சலாசலம் சொன்ன காலத்தில், அந்த ஹதீஸை எழுதி வச்ச காலத்துலலாம் ஜபர்ஜேர் இருந்துச்சு. நூறுன் அண்ணா அராஹுங்கிறத அரபியில் எழுதுனா இன்னொரு வகையாக வாசிக்கலாம். என்ன தெரியுமா? நூரானியுன் அராஹு அப்படி வாசிக்கலாம். உங்கள் ரொம்ப பார்த்தீங்களா? நூரானியுன் அராஹு, இறைவன் ஒளிமயமானவன், அவனை நான் பார்த்தேன் அப்படி அர்த்தம் வந்துடும். அப்போ நூறுன் அண்ணா அராஹுங்கிற வாசிக்கிற மாதிரி நூரானியுன் அராஹு வாசிக்கலாமே. ஜபர்ஜேர் சலாசன காலத்தில் போட்டு இருந்துச்சு. சரி, அது ஒரு பாயிண்ட்டு. அது வரும் ஒரு பேச்சுக்கு. இவங்க எங்கே போகணும், அல்லாஹ் குர்ஆனை சொல்லிட்டான்ல, லா துத்ரிகுல் அப்சார் வஹு யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது, அவன் பார்வைகளே அடைவான். இந்த வசனத்தை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லிட்டான்ல மறுமையில் பார்க்க முடியும். அப்போன்னா இந்த வசனத்துக்கு மாற்றமாச்சே, மறுமையில் முடியாதுன்னு தானே வரும். பார்வைகள் அடையாதுன்னு சொன்னால் மறுமையிலும் அவனை பார்க்க முடியாதுல்ல. இல்லை, அந்த வசனத்தில் இருக்க இந்த உலகத்தில் இருக்கும்போது பார்வை அடையாது, மறுமையிலே அப்படின்ட்டு இருக்குதா? இறைவனை பார்வை அடையாது. அப்போ இங்கேயும் வந்து பொருந்தும், மறுமைக்கும் பொருந்தும். மறுமையிலையும் பார்க்க முடியாதுலங்க வரும் உங்களுடைய இந்த தவறான கொள்கைனால். நீங்களும் சொல்கிறீங்க மறுமையில் பார்க்கலான்னு வேறு சொல்லிக்கிறீங்க. இந்த முன்னுக்கு பின் முறைன்னு சொன்னால அதில் இது ஒன்று நிறைய இருக்காது. சரி, அப்போ அதனால் இந்த வசனத்தை தவறாக புரிஞ்சது தான் அதுக்கு காரணம்.